எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? மனம் திருந்தி மன்னிப்பு தேடுதல் தௌபா மற்றும் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோருதல் இஸ்திக்பார். ஒரு மனிதன் தான் செய்த பாவத்திற்காக வருந்தி மன்னிப்பு தேடும்போதும் அல்லது தனது குறைகளுக்காக இஸ்திக்பார் செய்யும் போதும் அவனுள் ஒரு மன நிம்மதியும் அமைதியும் ஏற்படுவதை நாம் காண்கிறோம். இதற்கான காரணம் என்ன? இந்த உணர்வுகளை விளக்குவதற்கு முன்னால் ஒரு தவறு அல்லது பாவம் மனித மனநிலையில் ஏற்படுத்தும் தாக்கத்தை நாம் அறிய வேண்டும். ஒரு மனிதன் தவறு செய்யும்போது முதலில் ஏற்படுவது துக்கம். அது தன் மீதானதாகவோ மற்றவர்கள் மீதானதாகவோ அல்லது இறைவனை பற்றியதாகவோ இருக்கலாம். அதைத் தொடர்ந்து பதற்றம், கவலை, மனச்சோர்வு போன்ற எதிர்மறை உணர்வுகள் அவனை சூழ்ந்து கொள்கின்றன. சிலர் தன்னைத்தானே வெறுக்கத் தொடங்கி இவ்வுலகை விட்டே பிரிந்து விடலாம் என்று கூட எண்ணுவார்கள். தோல்வி, ஏமாற்றம் மற்றும் விரக்தி போன்ற வலிமிகுந்த உணர்வுகளுடன் அவர்கள் வாழ்கின்றனர். இது சுயமரியாதையை குறைத்து தயக்கத்தை உருவாக்குகிறது. மேற்கூறிய எதிர்மறை உணர்வுகள் அனைத்தும் உள்ளம் மற்றும் மனம் சார்ந்தவை. இதற்கான சிகிச்சை தான் தௌபாவும் இஸ்திக்பாரும். தௌபா ஒரு மனிதனின் மனநிலை சமச்சீரை கொண்டு வருகிறது. இதன் மூலம் அவன் நம்பிக்கையுடனும் புத்துணர்ச்சியுடனும் தனது வாழ்க்கையை தொடர்கின்றான். சுய வெறுப்பிலிருந்து விடுதலை அடைகின்றான். குற்ற உணர்விலிருந்தும் மனசாட்சியின் உறுத்துதலிலிருந்தும் விடுபடும்போது அவன் மகிழ்ச்சியை உணர்கிறான். தௌபா ஆன்மாவை கழுவி பாரங்களை நீக்கி கவலைகளை போக்குகிறது. தன்னைத்தானே இழிவாக கருதும் நிலையிலிருந்து அவனை விடுவித்து சுயமரியாதையை மீட்டெடுக்கிறது. பயம், பதட்டம் போன்ற தடைகளை நீக்கி அவனை வலுப்படுத்துகிறது. இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அவனிடம் சரணடையும் போது ஒரு மனிதன் தனது இறைவனுடனான உறவை சீர்படுத்துகிறான். இதுவே மனநல சிகிச்சையின் இலக்காகும். எனவே தௌபா என்பது மனித ஆன்மாவிற்கு ஒரு சிறந்த மனநல சிகிச்சையாகும். ஒருவர் தௌபா செய்யவும் தனது நற்செயலில் உறுதியாக இருப்பதற்கும் பின்வரும் காரணங்கள் ஊக்கமளிக்கின்றன. தான் திருந்துவதால் இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான் என்பதையும் தன் மீது அன்பு செலுத்துகிறான் என்பதையும் அவர் உணர்கிறார். இதனை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் இவ்வாறு கூறுகின்றான்: நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்பவர்களை நேசிக்கின்றான், இன்னும் தூய்மையாக இருப்பவர்களையும் நேசிக்கின்றான். தீமைகள் நன்மைகளாக மாறுதல். செய்த தவறை மீண்டும் செய்யாமல் இருக்கச் செய்யும் மிக பெரிய காரணி தௌபா செய்வதன் மூலம் கிடைக்கும் மாபெரும் வெகுமதியாகும். அதாவது ஒருவர் செய்த தீமைகளை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றுகின்றான். இறைவன் சில பெரும் பாவங்களை பட்டியலிட்ட பிறகு, உதாரணமாக அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல், கொலை செய்தல் அல்லது விபச்சாரம் செய்தல், இத்தகைய செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு என்று எச்சரிக்கின்றான். இருப்பினும் அதிலிருந்து விதிவிலக்காக பின்வருமாறு கூறுகின்றான்: எவர் ஒருவர் தௌபா செய்து ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிகின்றாரோ அத்தகையோரின் தீமைகளை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றுகின்றான். மேலும் அல்லாஹ் மிக மன்னிப்பவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான். இவ்வாறு தீமைகள் நன்மைகளாக மாற்றப்படுவது என்பது ஒரு மனிதனை மனம் திருந்தி நல்வழிக்கு வரவும் அதன் மூலம் மன அமைதியை அடையவும் தூண்டும் மிக பெரிய ஊக்க மருந்தாகும். தௌபா அங்கீகரிக்கப்பட 3 நிபந்தனைகள் உள்ளன. வருத்தம், செய்த தவறுக்காக மனப்பூர்வமாக வருந்த வேண்டும். விலகுதல், அந்த பாவத்தை உடனடியாக கைவிட வேண்டும். முயற்சி, மீண்டும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என மனதோடு போராடுதல். இஸ்திக்பார் என்பது நாவால் சொல்லப்படும் ஒரு வகை திக்ர், இறை நினைவு ஆகும். இது நன்மைகளை ஈட்டித் தருவதுடன் தீமைகளை அழித்து மனதிற்கு அமைதியை தருகிறது. தௌபா என்பது பலவீனமானவர்களுக்கானது மட்டுமல்ல. உயரிய பண்புகளை கொண்ட நபிமார்களும் இறைவனிடம் மன்னிப்பு தேடியுள்ளனர். குர்ஆன் விவரிப்பது போல இறை தூதர்கள், நபிமார்கள் கூட இறைவனிடம் தௌபா, பாவ மன்னிப்பு தேடுபவர்களாகவே இருந்தனர். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது தொழுகை அறைக்குள் சுவரேறி குதித்து வந்த 2 எதிரிகளுக்கு இடையிலான வழக்கில் ஒரு தரப்பின் வாதத்தை மட்டும் கேட்டுவிட்டு தீர்ப்பு வழங்கியதற்காக இறைவனிடம் மன்னிப்பு தேடினார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று கோரியதற்காக பின்னாளில் மன்னிப்பு தேடினார்கள்.
நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமூகத்தினர் நேர்வழியை ஏற்க மறுத்தபோது இறை கட்டளை வரும் முன்பே அவர்களை விட்டு வெளியேறியதற்காக வருந்தி தௌபா செய்தார்கள். நமது தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சபையிலும் அமர்ந்திருக்கும் போது அதிகமாக இஸ்திக்பார் மன்னிப்பு தேடுதல் செய்பவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், மக்களே, அல்லாஹ்விடம் தௌபா செய்யுங்கள். நிச்சயமாக நான் ஒரு நாளில் 100 முறை அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுகிறேன். மனிதன் இயற்கையிலேயே பலவீனமானவன் மற்றும் தவறு செய்யக்கூடியவன். செய்த தவறை ரத்து செய்யும் ஒரு நுட்பமாக தௌபாவும் இஸ்திக்பாரும் அவனுக்கு மீண்டும் வலிமையையும் தன்னம்பிக்கையையும் வழங்குகின்றன. நோய்களில் உடல் ரீதியான நோய், உள்ளம் ரீதியான நோய் என இருவகை உண்டு. உடல் நோய்கள் அவற்றின் மீது தோன்றும் அறிகுறிகள் மூலமாகவோ அல்லது ஸ்கேன், எக்ஸ்ரே போன்றவை மூலமாகவோ கண்டறியப்படுகின்றன. ஆனால் இதயம் சார்ந்த நோய்கள் செய்யும் பாவங்களால் பாதிக்கப்படுகின்றன. மேலும் அவற்றை கண்டறிவது கடினம். ஒருவன் கவலையையும் சோகத்தையும் உணரும்போது அவனைத் தவிர வேறு யாராலும் அவற்றை கண்டறிய முடியாது. அவற்றுக்கான சிகிச்சை தௌபா, ஈமான், நம்பிக்கை, பிரார்த்தனை, துவா மற்றும் இரையச்சம், தக்வா ஆகும். இதனால் தான் தௌபாவும் இஸ்திக்பாரும் ஒரு உளவியல் சிகிச்சை என்று நாம் கூறுகிறோம். ஏனெனில் இதயம் சீரானால் உடல் முழுவதுமே சீராகிவிடும். அல்ஹம்துலில்லாஹ். உயிர் தந்து நோன்பு நோற்க வாய்ப்பு வழங்கிய அல்லாஹ்வே, உன்னை போற்றி புகழ்கிறோம். இன்றைய நாளில் பாவம் ஏதும் இல்லாத நோன்பாக நோற்க அருள் புரிவாயாக. தொழுகையை சரிவர நிறைவேற்ற தௌபீக் செய்வாயாக. யா ஜப்பார், அனைத்தையும் சரி செய்யும் இறைவா, வானங்களும் பூமியும் கைவசம் வைத்திருக்கும் ஜப்பாரே, வானங்களிலும் பூமியிலும் இருப்பவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு எங்கள் இதயத்தை நீ சரி செய்து ஆறுதல் அளித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் இதயத்தில் உள்ள உடைந்த நிலையையும் அதை நீ அல்லாமல் யாராலும் சரி செய்ய முடியாததையும் நீ அறிவாய். எங்கள் உள்ளத்தில் உள்ள தேவையையும் அதை நீ அல்லாமல் யாராலும் நிறைவேற்ற முடியாது என்பதையும் நீ அறிவாய். எங்கள் இறைவா, நாங்கள் சந்தித்த ஒவ்வொரு ஏமாற்றத்திற்கும் பதிலாக, நாங்கள் தாங்கிய ஒவ்வொரு வேதனைக்கும் பதிலாக, நாங்கள் காட்டிய ஒவ்வொரு பொறுமைக்கும் பதிலாக எங்களுடைய உள்ளம் உடைந்ததற்கு பிறகு விரைவில் ஆறுதல் கிடைக்கச் செய்வாயாக. கஷ்டத்திற்கு பிறகு உடனே இலகுவான விடிவுகாலம் எங்களுக்கு அளிப்பாயாக. இதற்கு பிறகு ஒருபோதும் துன்பம் வராத நிலையான மகிழ்ச்சியை எங்களுக்கு அருள் புரிவாயாக. ஆமீன்.